ஐஏஎஸ் கண்ணம்மா இப்போ தான் படம் பார்த்தேன். ரொம்ப ஒரு அருமையான படம், நல்ல ஒரு மெசேஜ். ஒரு காமராஜிலிருந்து என்ன பண்ணுவாரோ இந்த படத்தில் ஒரு கேரக்டராக நம்ம அண்ணன் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்ணம்மா நடித்த பாப்பா ரொம்ப அழகாக நடிச்சிருது. இந்த கதையோட மொத்த கருவுமே அந்த கதையோட கண்டென்ட்டு ரொம்ப அழகாக சிறப்பாக சூப்பராக சொல்லியிருந்தீங்க. பாரதி கண்ட கனவு என்றைக்கும் நடக்க வேண்டியது இன்றைக்கி நடந்திருக்கு. இந்த படம் இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் 100 வருஷம் தாண்டியும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான படம். எல்லோரும் தவறாமல் தேட்டருக்கு வந்து பாருங்கள். ஐஏஎஸ் கண்ணம்மா பார்க்க வேண்டிய படம். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல, ரொம்ப அழகாக நல்ல ஒரு மெசேஜ், நல்ல ஒரு கேமரா ஒர்க்கு, நல்ல ஒரு கதைக்களத்தோடு இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பிரம்மாண்டமான படமாக எனக்கு தெரியுது. இந்த படம் யாரும் மிஸ் பண்ணாமல் தேட்டருக்கு வந்து பாருங்கள். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படக்குழு எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாரதி கண்ட கனவு இப்போ பழிச்சிருக்கு. இது இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இந்த படத்தை எல்லோரும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு படம். ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஐஏஎஸ் கண்ணம்மா தவறாமல் தேட்டருக்கு வந்து பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தை இயக்கி நடித்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு ராஜராஜ சோழன். அவருக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் இது போல் நல்ல ஒரு கருத்துள்ள படங்கள் நிறையா ஒரு நம்ம தமிழ் சினிமா கொண்டு வரணும், நாட்டு மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும், நிறைய நல்லது நடக்கணும். நான் இந்த படம் பார்க்கும்போது இன்னொரு காமராஜர் தான் அவரை பார்த்தேன். ஏன்னா ஐஏஎஸ் கண்ணம்மா எப்படி கஷ்டப்பட்டு படிக்கிறாங்கிற இந்த படம் மூலமாக நிறைய பேர் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் பார்க்கும்போது என்னோடய ஊரில் நான் சின்ன வயசில் பார்த்த அந்த சரவை தொழிலாளி அவங்களோட முகம்லாம் எனக்கு வந்து போச்சு. ஏன்னா அது உணவு சொல்ல முடியல. ஏன்னா அந்த வலி அதிகமாக இருக்கு. நான் பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் அந்த மாதிரி ஆட்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அது அப்படி இந்த படத்தை நான் பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த படம் பாருங்கள்.